வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 150 முட்டைகளுக்கு மேலே இட்டு அதிக லெவலில் இறைத்திய குறைவான காலகட்டங்களில் தரக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான சிறப்பான தகவல்களை பற்றி தான் இந்த காணொலி வேலை பார்க்க போகிறோங்க. இந்த மாரன்ஸ் சிக்கன் இனங்கள் உலக லெவலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இனங்கள் தாங்க. இந்த இனங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான தகவல்கள் இந்த காணொலி வேலை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக அந்த மாரன்ஸ் கோழி இனங்களில் 2 வகையான வண்ணங்கள் கொண்ட கோழி இனங்களை பெரும்பான்மையான நபர்களால் விரும்பி வளர்க்கப்படுங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா மேலே வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த சாம்பல் மற்றும் கருப்பு நிறங்களில் இருக்கக்கூடிய கோழி இனங்கள் பெரும்பாலும் நிறைய நபர்கள் விரும்பி வளர்க்குறாங்க. அதே போல் மற்றொரு வண்ணங்களில் பார்த்திங்கன்னா கருப்பு மற்றும் பழுப்பு கலந்து இருக்கக்கூடிய இனங்களையும் பார்த்திங்கன்னா அதிக லெவலில் இந்த மாரன்ஸ் இனங்களில் விரும்பி வளர்க்குறாங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் ஒற்றை கொண்ட அமைப்பு கொண்ட ஒரு கோழி இனங்களுங்க. இதோட கால்கள் பார்த்திங்கன்னா நடுத்தர உயர கால்களாக இருக்குங்க. இந்த இனங்களோட பூர்வீகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரான்ஸை பூர்வீகம் கொண்டதுங்க. பிரான்ஸில் இருந்து இன்றைக்கி உலகம் முழுவதும் நிறைய நாடுகளில் பார்த்திங்கன்னா விரும்பி வளர்க்கப்படக்கூடிய ஒரு கோழி இனங்களாகவும் இருக்குது. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 164 நாளில் இருந்து 185 நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா முட்டையிட ஆரம்பிக்குங்க. வருஷத்துக்கு 150லேருந்து 200 முட்டைகள் வரைக்கும் தரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதே போல் முட்டைகளோட நிறமானது ஆரம்ப கட்டத்தில் பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌனாக இருந்து போக போக பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் ப்ரௌன்னு சொல்லுவாங்க. அதாவது சாக்லேட் கலரில் மாறுங்க. இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இரட்டை தேவைக்காக பெரிய லெவலில் வளர்க்கப்படக்கூடிய இனங்கள்ங்க. அதிக லெவலில் இருத்தி தரக்கூடிய இனங்கள்ங்க. அது எந்த லெவலுக்கு தரோம்னா சேவலோட வெயிட்டானது 3.5 கிலோலேருந்து 4 கிலோ வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்ச வெயிட் எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதே கோழிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் அதிகபட்ச வெயிட் தரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இந்த காணொலி வாயிலாக இந்த மாரன்ஸ் கோழி இனங்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற நீங்கள் பார்க்க வேண்டிய சேனல் நம்ம தமிழ் வேளாண்மை சேனல்லாங்க. நன்றி.